வணக்கம். நீங்க என்னைக்காவது இப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதாவது நாள் முழுக்க ஒரே பிஸி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நாள் கடைசியில பார்த்தா உண்மையிலேயே முக்கியமான எதையுமே செஞ்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்காது. அப்படி நீங்க உணர்ந்திருந்தா ஸ்டீஃபன் கோவேயோட இந்த உலக புகழ்பெற்ற புத்தகம் நீங்க உங்க வாழ்க்கைய பார்க்குற விதத்தையே மாத்தப் போகுது. வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு வரியை கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். நாம எல்லாருமே வெற்றிங்கிற ஏணியில வேக வேகமா ஏறணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா அந்த ஏணி சரியான சுகத்துல தான் சாஞ்சிருக்கா? இந்த ஒரு கேள்விதான் இந்த புத்தகத்தோட மொத்த அடித்தளமே. அதாவது சும்மா பிஸியா இருக்கிறதுக்கும் உண்மையிலேயே பிரயோஜனமா இருக்கிறதுக்கும் நடுவில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்றதை இது நமக்கு புரிய வைக்குது. இதுல ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நீங்க முறையா இங்க வர்றீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடியாக்களை எடுத்து அதுங்கள ரொம்ப எளிமையான காட்சி படங்களா மாத்தி வளர்க்கறது தான் எங்களோட வேலை. எங்களோட தொடர்ந்து பயணிக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உண்மையான மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? கோவே என்ன சொல்றாருன்னா, அது வெளியிருந்து வரதில்ல, நமக்கு உள்ள இருந்து தான் தொடங்குது. மத்தவங்கள சார்ந்து இருக்கிற ஒரு நிலைமையில இருந்து நம்மள நாமே நம்புற ஒரு தற்சார்பு நிலைக்கு வர்றது தான் முதல் படி. இதத்தான் அவரு தனிப்பட்ட வெற்றி அப்படின்னு சொல்றாரு. இந்த முதல் 3 பழக்கங்கள் தான் அந்த தனிப்பட்ட வெற்றிக்கான அடித்தளமே. நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோலை நம்ம கையில எடுத்துக்க இதுதான் உதவுது. வாங்க, இது ஒவ்வொன்னையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படை. பாருங்க, நமக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்மளால எப்பவுமே கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அதுக்கு நாம எப்படி பதில் சொல்றோம், எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது 100% நம்ம கையில தான் இருக்கு. சூழ்நிலைகளுக்கு சும்மா எதிர்வினையாற்றுறதுக்கும் முன் யோசனையோட செயல்படுறதுக்கும் இதுதான் வித்தியாசம். வாழ்க்கை உங்களை இயக்குதா இல்ல நீங்க வாழ்க்கையை இயக்குறீங்களாங்கிறத இதுதான் தீர்மானிக்குது. இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. இதுல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. நாம பயன்படுத்துற வார்த்தைகள் நம்ம மனநிலையை அப்படியே காட்டுது. நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றது ஒரு மாதிரி கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆனா நான் இதை செய்ய தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்றது நம்ம கையில பவரை கொடுக்குது. ஒன்னு நம்மள பலவீனப்படுத்துது, இன்னொன்னு நமக்கே நம்ம சக்தியை ஞாபகப்படுத்துது. சரி, நீங்க முன் யோசனையோட செயல்பட முடிவு பண்ணிட்டீங்க. அது பழக்கம் 1. அடுத்த கேள்வி என்ன? எதை நோக்கி செயல்படுறது? நீங்க எங்க போக போறீங்கன்னே தெரியாம ஒரு பயணத்தை ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இது. இந்த பழக்கம் என்ன சொல்லுதுன்னா, உங்க வாழ்க்கையோட கடைசி இலக்கு என்ன, உங்க மதிப்புகள் என்ன அப்படிங்கறத முதல்ல முடிவு பண்ணுங்கன்னு சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா இது விதிப்படி வாழ்றது இல்ல, நமக்கான வாழ்க்கைய நாமளே டிசைன் பண்ணி வாழ்றது. உங்க வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்ட்டை நீங்களே வரையறது மாதிரி. உங்க வாழ்க்கையோட கிரியேட்டரா நீங்க மாறுறது தான் இந்த பழக்கத்தோட நோக்கமே. ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு, அதாவது பழக்கம் 2. ஆனா அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் எப்படி கொண்டு போறது? அதுதான் இந்த பழக்கம். இது முதல் 2 பழக்கங்களையும் நிஜ வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வருது. எது முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுறது தான் இது. இந்த அட்டவணையை பாருங்க. உதாரணத்துக்கு, திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, அதை சமாளிக்கிறது முதல் கட்டம். அதாவது அவசரமானது, முக்கியமானது. ஆனா அதே பிரச்சனை திரும்ப வராம இருக்கிறதுக்கு பிளான் பண்றீங்க இல்லையா, அது 2வது கட்டம். அது முக்கியமானது, ஆனா அவசரம் இல்லாதது. ஆற்றல் மிக்க மக்கள் இந்த 2வது கட்டத்துல தான் அவங்க நேரத்தை செலவிடுறாங்க. ஏன்னா இதுதான் உண்மையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இப்போ தனிப்பட்ட வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட கவனம் நான் அப்படிங்கறதுல இருந்து நாம் அப்படிங்கறத நோக்கி நகரணும். நம்மள நாமே கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மத்தவங்களோட சேர்ந்து இன்னும் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். இதுதான் தற்சார்புல இருந்து ஒருத்தர் சார்ந்து இருக்கிற நிலைக்கு போற பயணம். இந்த அடுத்த 3 பழக்கங்களும் நம்மளோட உறவுகளை பத்தினது. அதாவது மத்தவங்களோட சேர்ந்து எப்படி ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் பயனுள்ள டீம் ஒர்க்கை உருவாக்குறதுங்கிறத இது நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இது நான் ஜெயிக்கணும்னா நீ தோக்கணும் அப்படிங்கிற மனநிலை கிடையாது. இதுக்கு பதிலா நாம 2 பேரும் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது. வாழ்க்கைங்கிறது ஒரு போட்டி இல்ல, அது ஒரு கூட்டு முயற்சி. எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு இங்க போதுமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிறைவான மனநிலையிலிருந்து தானே இது வருது. பொதுவா நாம எல்லாருமே நம்ம கருத்தை சொல்றதுக்கு தான் துடிப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி எதிரில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு நிஜமாவே காது கொடுத்து கேட்குறோமா? ஆழமா கவனிக்க ஆரம்பிக்கும்போது தான் நம்பிக்கை உருவாகுது, உறவுகளும் பலப்படுது. இது ரொம்ப அரிதான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திறமை. இதுக்குள்ள ஒரு அற்புதமான வித்தியாசம் இருக்கு பாருங்க. நம்மள பல பேர் சுயசரிதை கேட்பு முறையை தான் பயன்படுத்துறோம். ஒருத்தர் அவங்க பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்கும் போதே நாம எனக்கும் இதே மாதிரி ஆச்சு அப்படின்னு நம்ம கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஆனா பச்சாதாபத்தோட கேட்கறதுனா நம்மள முழுசா மறந்துட்டு அவங்க இடத்துல இருந்து அந்த பிரச்சனையை பார்க்க முயற்சி பண்றது. சினர்ஜிங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி. இது வெறும் சமரசம் கிடையாது. அங்க 2 பேருமே கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க. சினர்ஜிங்கிறது 2 பேரோட யோசனைகளையும் தாண்டி ஒரு புது, இன்னும் சிறந்த 3வது வழியை கண்டுபிடிக்கிறது. ஒருத்தரோட ஒருத்தர் வேறுபடுறத ஒரு தடையா பார்க்காம அதையே ஒரு பலமா பார்க்கறது தான் இதோட ரகசியம். இந்த சிம்பிளான கணக்கு சினர்ஜியோட சக்தியை ரொம்ப அழகா விளக்குது.
2 பேர் திறந்த மனசோட ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும்போது அவங்க தனித்தனியா உருவாக்க முடியாத ஒரு புது 3வது தீர்வை அவங்களால உருவாக்க முடியும். இதுதான் படைப்பாற்றலோட உச்சம்னு சொல்லலாம். சரி, இந்த 6 பழக்கத்தையும் கத்துக்கிட்டா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. ஆற்றலோட இருக்கிறதுங்கிறது ஒரு முறை அடையிற வெற்றி கிடையாது. அது ஒரு தொடர்ச்சியான பயணம். அந்த பயணத்தை தொடர்ந்து செய்யணும்னா நம்மள நாம தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். மழுங்கின கோடரிய வச்சு ஒரு மரத்தை வெட்ட முயற்சி பண்றது எவ்வளோ கஷ்டமோ அது மாதிரி தான் நம்மள நாமளே புதுப்பிச்சுக்காம தொடர்ந்து உழைக்கிறது. இந்த கடைசி பழக்கம் தான் மற்ற 6 பழக்கங்களையும் சாத்தியமாக்குது. இது நம்மள சோர்வடையாம பார்த்துக்கிட்டு திரும்ப திரும்ப புத்துணர்ச்சியோட செயல்பட வைக்குது. நம்ம வெற்றி நிலைச்சு நிக்கணும்னா இந்த 4 முக்கியமான ஏரியாலையும் நம்ம தொடர்ந்து கவனம் செலுத்தணும். நம்ம உடல் ஆரோக்கியம், நம்ம சமூக மற்றும் உணர்ச்சி நலம், நம்ம அறிவு, அப்புறம் நம்ம ஆன்மீக மையம். அதாவது உங்களை நீங்க முழுமையா பாத்துக்கிறத பத்தி தான் இது பேசுது. இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். இந்த 7 பழக்கங்கள்ல உங்க வாழ்க்கையில உடனடியா ஒரு மாற்றத்தை கொண்டு வர நீங்க எந்த ஒரு பழக்கத்தை முதல்ல கையில எடுக்க போறீங்க? உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த விளக்க உரையில எங்களோட சேருங்க. சிந்திங்க, செயல்படுங்க.